செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கொடியை தலைகீழாக ஏற்றியுள்ளார் தாமோ அன்பரசன் என்பதை குறிப்பிட்டு கல்வி நிகழ்ச்சிகளை தாமோ அன்பரசன் தவிர்க்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். தேசிய கொடி தலைகீழாக ஏற்றியிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதையும் செய்திருக்கிறார் தாமோ அன்பரசன் என்று அண்ணாமலை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். ஏற்கனவே தமிழ் மொழியில் பிழையின்றி அவர் எழுதியிருந்ததை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தேசிய கொடி குறித்தும் அமைச்சருக்கு தற்போது எதுவும் தெரியாது என்பது தெரிய வந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருப்பதுடன் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் தவிர்க்க வேண்டும் எனவும் அதுவே நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யக்கூடிய பேருதவியாக அமையும் என்றும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை பதிவிட்டிருக்கிறார். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அப்பாடா வணக்கம் வணக்கம். போர் முழக்கம் கேட்டதுமே வெற்றியை பிரிக்கும் வேகத்தோட களம்பும் வேங்கைகள் போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். கழகம் தொடங்கினதிலிருந்து மதுரையில 6வது பொதுக்குழு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 6வது பொதுக்குழு, மன்னிக்கணும், 6வது பொதுக்குழு முடிந்து இது 7வது பொதுக்குழு. 7வது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த 7வது பொதுக்குழு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சித்திரை திருவிழா நடக்கிற நகர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட முத்திரை திருவிழா இன்றைக்கு நம்முடைய பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உகர். திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல. வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும். ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம். பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் தடமாறாத கொள்கை கூட்டம் நம்ம. அதனாலதான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. வேற ஜோக்கரா இருக்கியடா. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. இருந்தாலும் உனக்கு கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது. ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை. நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி. ஆனால் ஒரு எதிர்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. ஒருத்த வராம மிரட்டுறீங்க, ஒருத்த வராம மிரட்டுறான், இன்னொருத்த வராம பைக் எடுத்துட்டு வந்து மிரட்டுறான், இப்போ ஒருத்த வராம பேசுறான். எல்லாருக்கும் என்ன ப்ரோ? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலக்காரமா இருக்குதா? மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. நாய உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது, செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்லை. பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள், அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள், ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள்,
உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் நிறுத்துக்கியா அவனுக்கு அடிக்கிற அடியில அப்படியே பறந்து போய் காவால விட போறீங்களா இல்ல அவனுக்கு கால்ல விட போறீங்களா? 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில எதிராளிகள் வீசுவாங்க. ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முறைகேடுகள் அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அதனாலதான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு கையாலே அமுக்கடா. ஏற்கனவே சொன்னதுதான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அது மட்டும் இல்ல, புதுசா சிலர் நாங்க தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாத்த அவங்களும் ஒரு பக்கம் வராங்க. அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பேர்ல உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி இருக்கிறோம். வீடு வீடா சென்று உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான். தலைவர் கலைஞரா இருந்தா கவிதை எழுதுவார், கதைகள் எழுதுவார், சினிமா வசனம் எழுதுவார், இலக்கிய மேடைகளை கலக்குவார், பேசுவார். ஆனா நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்புன்னு வளர்ந்தேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வர, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வர, டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன்.